கொலை செய்யும் நோக்கத்தோடு தன் கணவரை தாக்கிய 7 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனைவி தேனி எஸ்பி அலுவலகத்தில் 19ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் புகார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூக்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்பாண்டி, வனிதா தம்பதியினர். பால்பாண்டி கொடைக்கானலில் 5 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்து வருகிறார். இவரது தோட்டத்திற்கு அருகே உள்ள ஆரோக்கியசாமி என்பவரின் தோட்டத்திற்கு பால்பாண்டியின் தோட்டத்து வழியாகத்தான் செல்லும் நிலை உள்ளது. இதனால் இருவருக்கும் பிரச்சினை நிலவி வந்த நிலையில் ஆரோக்கியசாமி மற்றும் அவருடன் தேனியைச் சேர்ந்த கருப்பையா, மகேந்திரன் உள்ளிட்டோர் பால்பாண்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்து நிலத்தை விட்டு வெளியேற கூறியுள்ளனர். இது குறித்து பால்பாண்டி கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தேனியில் உள்ள தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டு மீண்டும் கொடைக்கானல் செல்வதற்காக தேனி பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற பால்பாண்டியை மகேந்திரன், கருப்பையா உள்ளிட்ட 7 நபர்கள் இரும்பு கம்பியால் சராமரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனால் பால்பாண்டி கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவரை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பால்பாண்டியின் மனைவி வனிதா தேனி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் பேரில் இருவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மற்ற நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவித்தார். இந்த நிலையில் தன் கணவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு கடுமையாக தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். நான் கொடைக்கானலை சேர்ந்தவள் பால்பாண்டி என்ற மனைவி. நான் நிலத்து பிரச்சனால் எங்க வீட்டுக்காரரை அடித்து கால் கையை ஒடிச்சு, உன்னை நீ வந்தால் உன்னையும் அடிச்சு கொண்டுருவோம், உங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் கொண்டுருவோம், பிள்ளைகளும் கொண்டுருவோம், உங்களையும் கொண்டுருவோம் சொல்லி எங்களை தகராறு கஞ்சா போதையில், தண்ணி அடி போதையில் எங்க வீட்டுக்காரரை அடித்து கொடைக்கானல இருந்து தேனிக்கு வந்த பழைய புது பஸ் ஸ்டாண்டு கிட்டே எங்க வீட்டுக்காரரை அடித்து கால் கையை ஒடித்து நடக்க முடியாத நிலைமையில் போட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம், அதையும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்க என்ன செய்யறது? நாங்க எங்க பிள்ளைய எங்க வீட்டுக்காரர் இல்லாம நாங்க பொழப்பு ஓட்ட முடியாது. அடிச்சவங்க மகேந்திரன் பொண்ணுத்தாயி, மகேந்திரன் மச்சனன், மகேந்திரனுடைய மணிகண்டன் மயங்க, இத்தனை பேர் 6-7 பேர் சேர்ந்து ஊரு மயங்கள். இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை நடவடிக்கை எடுக்கல. எங்க வீட்டுக்காரரு இங்க காணாவளக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார். அவர் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அவர் காலவே ஒடிச்சு கொடுத்தாங்க, கால் கையெல்லாம் ஒடிச்சு நீ வந்தா உன்னை அடிச்சு கொண்டு வர முடியும். எங்க வீட்டுக்கு நாங்க கொடைக்கானல் போனாலும் எங்களை விரட்டுறாங்க. எங்க நிலத்து பிரச்சனையில வந்து இருந்துகிட்டு இதை நீங்க எடுக்க முடியாது. நீ உங்க மகன் வந்தாலும் உங்க வீட்டுக்காரர் வந்தாலும் நாங்க என்னைக்கா இருந்தாலும் உங்களை கொல்லுவோம், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைய மிரட்டுறாங்க. ஏன்டா நாங்க அனாதி காடு, நாங்க பள்ளைங்க கொம்பில வசதி வருகிறோம், நாங்க கூலி வேலை தான் செய்யறோம். கலெக்டர்கிட்ட நாங்க இதுக்கு நாங்க எதுவுமே எடுக்கல. நாங்க மனு கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கொடைக்கானலையும் கொடுத்துருக்கோம், தேனி மாவட்டத்திலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எதுவுமே நடவடிக்கை இல்லை. தேடினா காணாம தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன எனக்கு பதில்? எங்க பையலுக்கும் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு என்ன பதில்? அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நாங்க எத்தனை நேரம் நாங்கள் ஒழிஞ்சுக்க இருக்க முடியுமோ? அனாதி காட்டுக்குள்ள இருக்கோம், கொடைக்கானல் பள்ளைங்க கொம்பியில் நாங்கள் இருக்கோம். இதுக்கு எப்படி 3 மைல் தூரம் எங்க வீட்டுக்கு நடக்கின்றாலும் கூட நாங்கள் நடக்கணும். இதுக்கு என்ன சார் எங்களுக்கு பதில்? நீங்க சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. எங்க வீட்டுக்காரர் காலு கை நடக்க முடியல. அவர் காலு கையெல்லாம் நீங்க பாத்தீங்களாக்கு இந்த பூ இது நீங்க தான் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நான் எவ்வளவோ எந்திரக்கம்லாம் நாங்க பாத்துறோம், கொடைக்கானலையும் பாத்துட்டோம், தேனிலையும் பாத்துட்டோம், எடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைகளுக்கோ எங்க வீட்டுக்காருக்கோ எங்களுக்கு என்னைக்கு உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. 6-7 பேர் எங்க அடிச்சு பிள்ளைகள்ல இருந்து அடிக்கிறாங்க. கணக்கு வந்து நாங்க குட்டேஜில பார்க்க சொன்னா 2 பேர் தான் காமிக்குதுன்னு சொல்றாங்க. அது நிஜமா பொய்யான்னு தெரியல. நான் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் இருப்பேனா, இதை போய் நான் பதில் நான் கேட்டுருப்பேன். கொடைக்கானலும் சரி, தேனி மாவட்டத்திலும் சரி, நான் எங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நீங்க என்ன அப்படி வரீங்க இப்படி போறீங்கன்றே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு என்னான்னு பதில் எங்களுக்கு நீங்க தான் சொல்லணும். எங்க வீட்டுக்காரருக்கு எங்க பிள்ளைகளுக்கோ எந்த உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் கொள்ளுவோம்ன்றாங்க. தண்ணி அடிச்சுறாங்க, கஞ்சா போதையில் இருக்கிறாங்க. நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. 7